ஹாய் மக்களே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஃபுல்லாக சுற்றினது நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். அண்டு நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு ஏர் இந்தியா ட்ராவல்ஸில் வந்து ஆம்னி பஸ்ஸில் போகிறோம். ஸோ இப்போ அந்த ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 6:25. நமக்கு ஒரு 15 மினிட்ஸில் பஸ் வந்துடும். ஸோ அப்படியே நான் பஸ் ஸ்டாப் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:30 ஆச்சுங்க. இன்னும் பஸ் நமக்கு இன்னும் வரல. ஆக்சுவலாக நான் ட்ராவல்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். ஏர் இந்தியா கிடையாது, நேஷ்னல் ட்ராவல்ஸ். ஸோ பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டின்னர் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. அதனால் வந்து ஜஸ்ட்டு கடையில் ஒரு கேக்கும் வடையும் வாங்கியிருக்கேன். நைட் எங்கேயாச்சும் நிப்பாட்டினா ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் பஸ் வரலைங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது நம்ம பஸ் கிடையாது. அண்ட் இன்றைக்கி புக்கிங்கில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 280 rupees தாங்க ஆச்சு. சார் 271 rupees தாங்க ஆச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலாக நான் வீக் டேயில் வந்திருக்கேன். அது இல்லாமல் எலெக்ஷன் நாளைக்கு. அதனால் இன்றைக்கி இங்கேருந்து போகிறதுக்கு பெருசாக க்ரௌட் இருக்காது போல். அதனால் வந்து அவங்களே ஆஃபர் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி 300 rupees ஆக்கியிருந்தாங்க. அது போக நான் வந்து ஃப்ளிப்கார்ட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதால் அதில் ஒரு 30 rupees கேஷ்பேக் வந்துச்சு. சாரி, டிஸ்கவுண்ட் வந்துச்சு. ஸோ அதில் ஒரு 30 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகி 270 rupeesங்க. அவ்வளோதான். ஸோ இதில் பெரிய ஒரு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக அவங்களே ஸ்லாஷ் பண்ணியிருந்தாங்க வீக் டேன்றதால. ஸோ நீங்களும் மோஸ்ட்லி வீக் டேவாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள். அண்டு பஸ்ஸு வந்து நான் ஏசி தான், ஷிஃப்டிங் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆம்னி பஸ் தான். ஸோ கொஞ்சம் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஏறிட்டு உள்ள இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன்னு சொல்கிறேங்க. ஸோ நம்ம நேஷ்னல் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த பஸ் தாங்க நான் ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ நேஷ்னல் ட்ராவல்ஸ் வந்துருச்சு. நான் ஏசி கம் சீட்டர், அதில் விண்டோ சீட் தான் புக் பண்ணியிருக்கேன். அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ உள்ளே ஏறிட்டு நான் காட்டுறேன். ஸோ இதாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற நேஷ்னல் ட்ராவல்ஸ் பஸ்ஸு. நமக்கு வந்து 8 சீட் நம்பர் 8 விண்டோ தான். ஒரே புகை மூட்டமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு இது சாம்பிராணி போட்டிருக்காங்க. பஸ்ஸு டீசெண்டாக நல்லாவே இருக்குதுங்க. ஸோ வெளியேருந்து நார்மலாக நல்லா இருந்துச்சு. உள்ளேயும் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஓல்டு பஸ் தான், ஆனால் நல்லா இருக்குது. புஷ்பேக்கு ஆம்னி அது போக 220 ரூபாய்க்கு நம்ம கவர்மெண்ட் பஸ் கூட வராது. அந்த ப்ரைஸ்க்கு தரப்போ நம்ம வேறு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இன் ஜென்ரல் ஓவரால் பஸ் வந்து ஓகே, நல்லாவே இருக்குது. ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போக போக அந்த இதெல்லாம் உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சுங்க. பஸ்லேயே ராமேஸ்வரம் நான் ஒருத்தந்தான் ஏறுறேன் போல், இல்லாட்டி வருவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கேன். ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு, நல்லாவும் இருக்குது பஸ்ஸு. விண்டோலாம் திறந்தாச்சு, காற்று நல்லா தான் வருது. போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:42ங்க. ஸோ இன்னொரு இவங்க டிபார்ச்சர் டைம் பார்த்தீங்கன்னா 6:45. பார்க்கலாம் இன்னும் எப்போ எடுக்கிறாங்கன்ட்டு. அண்டு கரெக்டாக 6:45க்கு பஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து டிபார்ட் ஆகிடுச்சிங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வேறு யாருமே இல்லை. ஸோ போக போக எப்படி ஏறுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே நான் கொஞ்சம் சின்ன ரெஸ்ட் எடுக்கிறேங்க. நான் செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் நார்மல் தான், ஆனால் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லி பஸ்ஸில் கூட வந்து இது வேலை செய்யாது. ஆனால் இதில் செய்யுது பார்த்தீங்களா, ரீடிங் லைட்டு வேலை செய்யுதுங்க. நல்லா இருக்குல்ல, பட் தேவையில்லை. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட மெமோரியல் பேக்கரும்பு. இங்கே இன்றைக்கி போகலான்னு பார்த்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு டைம் பத்தலை. ஸோ இன்றைக்கி போகலைங்க. அண்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாம்பன் பிரிட்ஜ் வரும். ஸோ இங்கே எதுவும் கவர் பண்ண முடியாது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பஸ் அமெனிட்டிஸ்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக பெட்ஷீட் கூட அவங்க கொடுக்கல, பிகாஸ் இது வந்து ஏசி கிடையாது, நான் ஏசி தான். மற்றபடி சீட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. புஷ்பேக்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நல்லா சூப்பராக கீழே ரிக்ளைன் ஆகுது. விண்டோஸும் சூப்பராக இருக்குது, காற்றுலாம் நல்லா தான் வரும். லைட்ஸும் ஒர்க் ஆகுது. மற்றபடி நான் ஏசி பஸ்ஸில் இவ்வளோ தாங்க இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த பஸ் வந்து 200% ஓகே தான். ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஆல் பர்ஃபெக்ட். நாம் வந்து ராமேஸ்வரம் ஐலாண்டை விட்டு போகிறோங்க. எஸ், நம்மளோட பாம்பன் பிரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற ஒரு அளவுக்கு. ஸோ பாம்பன் பிரிட்ஜ் தாங்க. நைட் வியூ ஒரு அளவுக்கு தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில் ரூட் இருக்குது. ரயில் ரோட் மேலே இருக்குது ரைட் சைடில் அங்கே, பட்டு தெரிய மாட்டேது. ஸோ இப்போ ஒரு அளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து லைட் மின்னுற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்ஸு.
இப்போ நைட்டு கொஞ்சம் நேரத்தில் ஃபிஷ்ஷிங்க்கு கிளம்புவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம புதுசாக வைக்க போகிற அந்த லிஃப்டிங் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நடுவில் வைக்கிறது, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க இருக்குது, ஆனால் அது நைட்டில் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக பாம்பன் வந்து அழகுதாங்க, ஆனால் பகலில் மட்டும்தான். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, இப்படி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நைட்டில் நார்மல் பிரிட்ஜில் போகிற மாதிரி தான் இருக்குது. கேமராவில் மட்டும் இல்லை, நான் நேராக பார்க்குறேன், எனக்கு கூட பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, நார்மலாக இருக்குங்க. அவ்வளோ நான் ஏதோ கொஞ்சமாச்சும் தெரியும், சரி லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வெளியே தான் ஒன்றும் தெரிய மாட்டேதுங்க. ஸோ ஐம் ஸோ சாரி, ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க. ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து கிளம்புற டைமில் டின்னர் வந்து பெருசாக அங்கே இங்கேயும் எதுவும் கிடைக்கல. அதனால் வேறு வழி இல்லாமல் 3 பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம். சூடாக இருக்குது. ஸோ நமக்கு இன்றைக்கி நைட்டுக்கு 3 பஜ்ஜியும் ஒரு 2 கேக் மஃபின்ஸ் 2 வாங்கியிருக்கேங்க. ஸோ அதுதான் நமக்கு இன்றைக்கி டின்னர். ஸோ 10 மேபி மதுரையிலேயே எங்கேயும் நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் தேவைப்பட்டால் வாங்கலாம். சூடாக தாங்க இருக்குது. அப்படியே நான் என் பஜ்ஜி என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஹாய் மக்களே, ஆக்சுவலாக வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ராமநாதபுரம் கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ராமேஸ்வரில் நான் போர்டானேன், ராமநாதபுரம் கிட்ட வந்துட்டேன். இப்போ வரைக்கும் பஸ்ஸில் வந்து நான் ஒருத்தன் தான் இருக்கேன். முன்னாடி பார்த்தா பின்னாடி தெரியும் யாருமே இல்லை பஸ்ஸில். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்லீப்பர் பஸ்ஸு. ராமேஸ்வரிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் வெறும் ஒரு பர்சன் தான், அதுவும் சீப்பான ரேட்டில் தான் நானும் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, அது இதுன்னு இருக்குது ஏதாச்சும் ஃபெஸ்டிவ் டைமில். பட் இன்னொரு பக்கம் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. ஸோ இது வந்து சரியாக தப்பாக எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோதாங்க. ஸோ ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் இவங்களோடதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே எம்டியாக தான் வந்துட்டு இருக்கு பஸ் இப்போ வரைக்கும். ஸோ ஒரு பக்கம் அவங்களும் பாவம் தான். ராமநாதபுரத்தில் தான் மேபி போர்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஹாய் மக்களே, ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 மணிக்கு பரமக்குடி வந்துச்சு. பரமக்குடியில் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் ஏறினாங்க. ராம்நாடுக்கு அப்புறம் ராம்நாடில் கொஞ்சம் பேர் ஏறினாங்க. அப்புறம் பரமக்குடியில் ஃபியூ மெம்பர்ஸ். அண்டு செம்ம தூக்கங்க எனக்கு இடையில. நாம் அப்படியே இப்போது கேக் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேங்க. தூங்கிட்டு நெக்ஸ்ட் போக போக அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:45 ஆகுது. ஸோ செம்ம டயர்டுங்க நைட்டு, அதனால் எந்திரிக்கவே முடியல எங்கேயுமே. ஸோ இப்போ தான் கொண்டு வந்து காந்திபுரத்தில் ட்ராப் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.